தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். விஜய் அவர்கள் பரந்தூர்ல இருந்து என்னுடைய அரசியல் பயணம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. பரந்தூர்ல அவருடைய பேச்சு எப்படி இருந்துச்சு? விஜய் அவர்களோட அரசியல் பயணத்தை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிருக்காரு. அக்டோபர் 27 மாநாட்டுக்கு பிறகு மிக வேகமாக செயல்பட போகிறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தது, நான் திரைப்படம் இதை முடிச்சுட்டு நான் வருவேன். அவருக்கு கீழே கட்சி நிர்வாகிகள் மற்றவர்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பாங்கன்னு பார்த்தா அப்படியே உக்காந்துக்குச்சு. அதாவது விஜய் அவர்கள் சார்பில் சொல்ல போகிறேன்னா, நாங்கள் போனாவே கூட்டம் கூடி யாராவது ஒரு உயிருக்கு ஏதாவது அசம்பவம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி இதுக்கு தான் நான் எம்ஜிஆர் உதாரணமாக சொல்கிறேன். 62 கலைஞர் தஞ்சாவூர் தொகுதியில் நிற்கிறார். பிரச்சனை வருது, தோற்றுருவோம், கஷ்டம் அப்படின்னு. அப்போ எம்ஜிஆரை கூப்பிட்றாரு பிரச்சாரத்துக்கு. எம்ஜிஆர் அங்கேயே தங்கி ஒரு வாரத்துக்கு மேலே தங்கி பிரச்சாரம் பண்ணுறாரு. கலைஞர் 2வது தடவை வெற்றி பெறுவதற்கு முதற் காரணம் எம்ஜிஆர் ஒரு பிரதான காரணம். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் நீங்கள் அந்த காலகட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அப்போ அதை விடவா நீங்கள் பாரிவேந்தர் கேட்பார் பார்லிமெண்ட்டில், பரந்தூரே வேணுமான்னு. நாங்கள் அப்படிலாம் சொல்லலைங்க, எங்களுக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்று அமையறதுக்கு இடம் தேர்வு பண்ணி கொடுக்கணும். அவங்க தீர்மானிச்சது, மாநில அரசு தீர்மானிச்சது. அதனால் இது முழுக்க முழுக்க மத்திய அரசு பரந்தூரே இருக்கணும்லாம் சொல்லலை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துகிட்டு சார். 2 பிரதான கட்சிகள் மட்டும் தான் போட்டி போடுறாங்க, நாம் தமிழரும் திமுகவும். நாம் தமிழர் கட்சி போட்டி போடுறாங்க. ஆனால் இப்போ அதிமுக வாக்குகள், திமுக எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கு போடணும்னா இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு தான் தானா இல்லை. அதை கரெக்டாக இவங்க பயன்படுத்திக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் எல்லாரும் விலகிட்டாங்க. பெரிய கட்சி அதிமுக அதுக்கு இருக்கணும், ஆனால் அவங்களுக்கு இந்த துணிச்சல் இல்லை. நீங்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ அடிச்சு அடிக்கணும், பிரச்சாரம் மூலியமாக அவங்கள கலங்க வச்சிடணும். ஒன்றும் இல்லை, ஒரு வெள்ளம் வருது சென்னையில், 4000 கோடி நீங்கள் செலவு பண்ணீங்க. வெள்ளம் வந்தோடனே எத்தனை மினிஸ்டர்? 16 தொகுதி இருக்குது. 16 தொகுதிக்கும் 16 மினிஸ்டர் போங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்க அதிகாரி பயப்படுவோம். மினிஸ்டரே நேராக வர்றாரு. எங்கேயாவது நடந்திருக்கா? இல்லை, நடக்குது. ஆனால் ஈரோடு கிழக்கில் பாருங்கள், ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு மினிஸ்டர் சுற்றிட்டு இருக்கோம். அப்போ இந்த தேர்தல் எப்படி நடக்கும்? சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்று விஜய் அவர்கள் பரந்தூர்லேருந்து என்னுடைய அரசியல் பயணம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதை சில பத்திரிகையாளர்கள்லாம் மம்தா பானர்ஜி அவர்கள் அவருடைய மேற்கு வங்கத்தில் இப்படி தான் ஒரு இடத்துல மகேந்திரா நிறுவனத்துக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்தார். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. பரந்தூரில் அவருடைய பேச்சு எப்படி இருந்துச்சு? விஜய் அவர்களோட அரசியல் பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிருக்காரு. அக்டோபர் 27 மாநாட்டுக்கு பிறகு அவர் அன்றைக்கி பேசுகிற அந்த 45 நிமிடம் அந்த பேச்சு, தன்னுடைய அரசியல் எதிரி யார், சித்தாந்த எதிரி யார்னு அவர் பேசுனது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது மிக வேகமாக செயல்பட போகிறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தது, நான் திரைப்படம் இதை முடிச்சுட்டு நான் வருவேன், இந்த ஒரு படத்தை முடிச்சுட்டு வருவேன். அதனால் சரி ரைட், அவர் திரைப்படம் இதில் கவனம் செலுத்தினாலும் அவருக்கு கீழே கட்சி நிர்வாகிகள் மற்றவர்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பாங்கன்னு பார்த்தா அப்படியே உக்காந்துக்குச்சு. அப்போ கட்சி செயல்பாடு எதுவுமே இல்லை அப்படின்ற விமர்சனம், ப்ளஸ்ஸு ஆளுங்கட்சி தரப்பில் பனையூர் அரசியல், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல், இந்த மாதிரிலாம் வந்தது. இது ஆனாலும் வெறும் அறிக்கைகள் மட்டும் வருவது, இந்த மாதிரி விஷயங்கள். அவர் விமர்சனம் பண்ணுறதுக்கான இடத்தையும் அவர் கொடுத்தார்ல சார். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கும்போது அவர் பனையூர்லேருந்து வெளியே வரலைங்கிறதுக்கான இடத்தையும் அவர் கொடுத்தார்ல. இடம் கொடுக்குறாருன்றது ஒரு பக்கம் பார்த்தாலும் அதை மீறி என்ன பண்ணாருன்றது மேட்ரு. நீங்கள் அவர் படப்பிடிப்பு போயிட்டார், ஓகே, அவரை குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் அடுத்த கட்டத்தில் பொதுச் செயலாளர், பொருளாளர், கொள்கை பரப்பு செயலாளர், தலைமை, இவங்களாம் ஏதாவது ஒரு இஷ்யூவில் கையில் எடுக்கணும். நீங்கள் அவங்களுக்கு லட்டு மாதிரி கிடச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு. நீங்கள் திமுகவுடைய தோழமை கட்சியான SFIயே நேரடியாக களத்தில் குதிச்சதை பார்த்தோம். அதிமுக வெகு அழகாக அதை கையில் எடுத்து யார் அந்த சாரை பெரிய அளவில் ரீச் பண்ணாங்க. அப்போ பாஜக பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து மகளிர் அணி பேரணி, இவர் இங்கே சவுக்கடி போராட்டம், இந்த மாதிரி எல்லாருமே கையில் எடுத்தாங்க. இவங்க ஒரே ஒரு அறிக்கை, கவர்னர் போய் பார்த்துட்டு ஒரே ஒரு லெட்டர் ஒன்று எழுதினார், அறிக்கை ஒன்று. அந்த லெட்டரையும் மகளிர் அணியினர் தன்னெழுச்சியாக, அதாவது தலைமை எதுவும் சொல்ல, சரி நம்மளாக தான் பண்ணலான்னு பண்ணப்போ காவல்துறை கைது பண்ணுது. கைது பண்ணுறது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு. அன்னைக்கு இவர் போகிறாரு, இவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. விஜய் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க? விஜய் இல்லை, இப்போ புஷியானந்த் அரெஸ்ட் பண்ணுறாங்க. வெளியில் வரும்போது பேட்டி கொடுத்துட்டு போகலாம்ல. பத்திரிகையாளர் எல்லாம் காத்து கிடக்குறாங்க. என்ன சொல்ல போகிறீங்க? மாணவிக்கு நடந்த கொடுமை சகிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, உரிய குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு, இது தானே பேச போகிறீங்க. பேசிட்டு போயினாரு, கேள்வி கூட பதில் சொல்லாதீங்க.
ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் கட்சியை ஆரம்பித்து அக்டோபர் 27 அதுக்கு பிறகு நடக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. சும்மா இருக்கிற நட்டப்பாடு கட்சியை மைக்கை போட்டால் அரை மணி நேரம் பேசுவாங்க, நம்மளா தான் பிடிங்கிட்டு வரணும். ஆமாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்து ஆட்சியை பிடிக்க போகிற கட்சின்னு நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ எப்படி இருக்கணும்? கவர்னரை போய் பார்க்குறீங்க, மனு கொடுக்குறீங்க, வெளியில் வந்து பேட்டி கொடுக்குமா வேணாங்க? பொதுவாக கவர்னரை பார்க்குறவங்க நீங்கள் வந்து எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கவர்னரை பார்த்தேன், கொடுத்தேன், ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டு போய்க்கினாருங்க. வைகோ அதை பண்ணுவார். அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாத சொல்லுவாருங்க. வைகோ கேள்வியெல்லாம் பதில் சொல்ல மாட்டார், போயிட்டே இருப்பார். எப்போவாவது தான் கேள்வி பதில் சொல்லுவார். அந்த மாதிரி இது இருங்க. சரி, நீங்கள் போயிட்டீங்க, பொதுச் செயலாளர் பேச விடுங்க. ஆக ஒரு ஆடியோ, சொல்லப்பட்ட ஆடியோ, அது கூட உண்மையாக பொய்யா இல்லைன்னு கூட இன்னை வரைக்கும் மறுக்கலை. ஆனால் அந்த ஆடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் நம்ம தாவேகா தொண்டர்கள்ட்ட நிர்வாகிகள்லாம் பேசும்போது சார் 100% கரெக்டு சார். இல்லை, நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. சுற்றி இவர் நம்ம புஷியானந்த சுற்றி தான் கட்சி இயங்குது. அவர் மீறி விஜய் யாரும் சந்திக்க முடியல. ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். நான் சொல்கிறது விஜயை நான் தப்பே சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நான் படப்பிடிப்பு முடிச்சு நான் வரேன்றார். படப்பிடிப்பு முடிச்ச பிறகு அவர் இதே மாதிரி பண்ணார்னா விமர்சனம் பண்ணலாம். ஆனால் விஜய் கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? தன்னுடைய நிர்வாகிகளை இயங்க வைக்கணும். இந்த மாதிரி இந்த விஷயத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோம். சார் இந்த மாதிரி மாணவர் அமைப்புகளை, இளைஞர் அமைப்புகளை அதில் இறக்குறோம் சார், கோர்ட்டே சொல்லியிருக்கு சார், யாராவது பிஏஎல் போட்டால் நான் விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு நம்ம வழக்கறிஞர் பிரிவு சார்பாக ஒரு பிஏஎல் போடுறோம் சார். அதிமுக போட்டாங்க, நம்ம அதில் சேர்ந்துக்கிறோம் சார். இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து தீவிரமாக சென்னை மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு ஃபுல்லாக கூட நம்ம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் சார். நீங்கள் தொடர்ச்சியாக அந்த விவகாரத்தை கண்காணிச்சுட்டு அறிக்கையை மற்ற விஷயம் கொடுங்க சார். நான் ப்ரெஸ்ஸை நான் பார்த்துக்கிறேன் சார். உங்களை யார் தடுக்கிறா? அப்போது இந்த விஷயங்கள்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும்போது ரெண்டாவது ஆடியோ, அந்த ஆடியோவில் இவர் அந்த உளவுத்துறை கட்டுப்பாட்டிலே இருக்கார். ஒரு விஷயம் நம்ம மாநாடுன்னு திட்டம் போட்டால் அதுக்கான எதிர்வினையாக மது ஒழிப்பு மாநாடுக்கு எதிராக தாவேகா நிர்வாகியே கைது செய்யப்படுகிறார். இப்படிலாம் பேசுனதா ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அப்படின்னு அவர் பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ வருது. அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. அப்படியே உண்மையாக இருந்தாலும் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. நீங்கள் ஒரு மாநாடு நடத்த போகிறீங்க, அதாவது போதைக்கு எதிராக மாநாடு நடத்த போகிறீங்கன்னா ஒரு தாவேகா நிர்வாகி கைது பண்ணால் நிறுத்திடுவீங்களா மாநாடை? காந்தி இப்படி தான் பண்ணார். 19 பெரிய ஒத்துழைமையாக்கணும், ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை ஜனங்க கொளுத்திட்டாங்க, முடிச்சிட்டாரு. அப்படி நிறுத்திட்டார். அப்போ நேருவே கொந்தளிச்சு போயிட்டார். ஒரு போராட்டம்னா எங்கேயோ ஒரு சில இடங்களில் ஏதாவது ஒரு வன்முறை நடக்கும், அதற்காக தேசம் தழுவிய போராட்டத்தை நிறுத்துவதா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு தாவேகா நிர்வாகி அரெஸ்ட்டுன்னா உடனே நீங்கள் அந்த மாநாடு எதே தள்ளி வச்சுருவீங்களா? அப்போ இவர் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு? அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே கடந்து இவர் மேலே தொடர்ச்சியாக இது வரும்பொழுது ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த தேக்கத்தை உடைக்கணும்னா மக்களை சந்திக்கணும். அப்போ ஒரு 3 இடம், ஒரு இது ஒன்று டங்ஸ்டன் மதுரை, இது ஒன்று கன்னியாகுமரி பிரச்சனை ஒன்று. 3ல் ஃபஸ்ட்டு பரந்தூர் கேட்குறாங்க, பரந்தூர் பர்மிஷன் கிடைக்குது, போகிறாங்க. அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய விமர்சனம், நீங்கள் ஒரு தலைவர், நீங்கள் போக வேண்டியதானே பரந்தூருக்கு, அதுக்கே நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு. இந்த இடத்துல நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் சொல்லுவாங்க நடிகர் ரொம்ப பாதுகாப்பு முக்கியம்னு. எம்ஜிஆர் விடவா? எம்ஜிஆர் 72ல் திமுகலேருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் வெளியில், அந்த காலத்தில் என்ன வெறும் பிரச்சாரம் தான், ஊர் ஊராக போய் கூட்டங்கள் போடுறதுன்னு. அப்போ எம்ஜிஆருடைய உயிருக்கே ஆபத்து இருந்தது. ஏன்னா இவர்கள் ஆளுங்கட்சி. திமுக வந்து அப்போ எம்ஜிஆர் மேலே பயங்கரமான கோபத்தில் இருந்தாங்க. இவ்வளோ சுற்று வாலிபன் படமே வெளியே வர முடியல, பேனர்லாம் வைக்க முடியல. அப்போ தான் தமிழ் திரையுலக வரலாற்றில் இந்த டோர் ஸ்லிப்புன்னு இதை பாண்டுன்னு ஒரு நடிகர் இறந்து போயிட்டார்ல, அவரு தான் அந்த டோர் ஸ்லிப்பு அந்த கான்செப்டை கண்டுபிடிச்சது. வெறும் டோர் ஸ்லிப் ஓட்டியே உலக சுற்று வாலிபன் கொண்டு வந்தாங்க. எம்ஜிஆருடைய திரை வரலாற்றிலேயே அதிக வசூல் கொடுத்த படம் தான். அப்போ அவ்வளோ ஒரு போராட்டம். மதுரைக்குள்ளே வந்தால் அவங்கள ஒரு வழி பண்ணுவான்னு மதுரை முத்து அப்போ திமுக தான், அப்புறம் அதிமுகலாம் வந்தார், அவரெல்லாம் எடுத்தார். அவ்வளோ ஒரு ஆனாலும் எம்ஜிஆர் பயப்பு இல்லையா? ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணார், பொதுக்கூட்டங்கள் பேசினார். சேம் அதே தான் உங்களுக்கு. அதாவது விஜய் அவர்கள் சார்பில் வந்து சொல்ல போகிறேன்னா, நாங்கள் போனாவே கூட்டம் கூடி யாராவது ஒரு உயிருக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி இதுக்கு தான் நான் எம்ஜிஆர் உதாரணமாக சொல்கிறேன். எம்ஜிஆரோட யாரும் சொல்ல முடியாதுங்க. எம்ஜிஆர் வந்து அண்ணாதுரையே சொன்னது, தம்பி நான் பேசி முடிச்சா பெறுவா, இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வா, இடையில் வராதே அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான். 62ல் திமுக 2வது பொதுத் தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பொழுது கலைஞர் வந்து தஞ்சாவூர் தொகுதியில் நிற்கிறார். அவர் எதிர்த்து நிற்கிற ஆள் யாருன்னா பெரிய பஸ் முதலாளி. நீங்கள் காங்கிரஸ்லலாம் நீங்கள் வேறு லெவலில், தஞ்சாவூர் அதுவும் காங்கிரஸுக்கு பண்ணையார்கள், பெரும் பணக்காரர் அவர். அவருக்கு கலைஞர் அங்கே நிற்கும் பொழுது பிரச்சனை வருது, தோற்றுருவோம் கஷ்டம் அப்படின்னு.
அப்போ எம்ஜிஆரை கூப்பிட்றாரு பிரச்சாரத்துக்கு. எம்ஜிஆர் அங்கேயே தங்கி ஒரு வாரத்துக்கு மேலே தங்கி பிரச்சாரம் பண்ணுறாரு. முடிச்சு போகும்போது கலைஞர் மறுபடியும் வராரு. நீங்கள் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் அந்த பஸ் முதலாளிக்குன்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா சின்னமும் கிடையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் எம்ஜிஆர் கூடுதலாக தங்கி நான் வந்து கலைஞருக்காக தான் பண்ணுறேன், திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறேன் ஏன்னு நினச்சாங்க மக்கள்னா, பஸ் முதலாளியில் தான் எம்ஜிஆரை கொண்டு வர முடியும். ஆமாம், பணம் கொடுத்து. ஏன்னா எம்ஜிஆர் அப்போ தான் திமுகவில் இணையிற டைமு. அதனால் அந்தளவுக்கு போய் ரீச் இருக்காதுல்ல. அப்போ வந்து இல்லை, கலைஞருக்காக தான் வந்துட்டு கூடுதலாக தங்கி இருந்து அவர் வெற்றி பெறதுக்கு காரணமாக இருந்தார். என்ன கேட்டால் கலைஞர் 2வது தடவை வெற்றி பெறுவதற்கு முதற் காரணம் எம்ஜிஆர் ஒரு பிரதான காரணம். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் வந்து நீங்கள் அந்த காலகட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அப்போ அதை விடவா நீங்கள் சொல்லணும். அப்போது நீங்கள் அதுக்காக இணையாக இருக்கிறீர்கள் அப்படின்னா அதை பயன்படுத்திங்க. பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்கள். நெரிசல் எல்லா இடத்துலையும் வரதான் செய்யும். சந்திரபாபு நாயுடு போகும்போது நெரிசல் ஏற்படலையா? ஸ்டாம்பேட் வரலையா? ஏன் நம்ம புஷ்பா 2லேயே வரலையா? அதுக்கேற்ற ஏற்பாடுகள் நீங்கள் கரெக்டாக பண்ணணுன்ற. இப்போ வந்து அந்த மம்தா பானர்ஜியோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க சார் அரசியல் தொடக்கத்தை, இது எப்படி பார்க்க? ஆமாம், நீங்கள் அந்த கேள்விக்கே வந்தீங்க. அதுக்கு நான் கொஞ்சம் முன்னுரையாக தான் அந்த விஷயம் சொன்னேன். ஏன்னா இந்த தேக்கத்தை உடைக்கணும்னு தான் அவர் பரந்தூர் போயிருக்காரு. அது நீங்கள் சொன்னது வந்து டாடா மகேந்திரா தொழிற்சாலைக்கு எதிராக சிங்கூர் அந்த இது கம்யூனிஸ்டுகள் வந்து அவர்கள் வழக்கத்துக்கு மாறாக அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. விவசாய நிலம் கைப்பற்ற போனப்போ ஜோதிபாஸ் இல்லாத நேரம், அவர் மறைந்த பிறகு அதை காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து டிஎம்சி ஆரம்பித்த மம்தா கையில் எடுத்து அதன் மூலமாக பெரிய அளவு ரீச் ஆனார். உங்களுக்கு இதில் கை மேலே கிடைக்குதுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, பரந்தூர் இருக்குது, சிப்காட் இருக்குது, பிரச்சனையே இல்லாத டங்ஸ்டன் இருக்குது. பிரச்சனையே இல்லாத இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பேசுனா இது நீங்கள் சும்மா நீங்கள் அதாவது நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் நேரடியாக போய் போடணும்னு இல்லை, ஆனால் ஆர்ப்பாட்டங்களை அறிவிக்கலாம். மாவட்ட கட்சி தலைவர்கள் எல்லாரும் போய் அந்த நேரத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. இதன் மூலிமா ஒரு அனுபவம் கிடைக்கும். அனுபவமே இல்லாமல் நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் பாக்ஸர் ஆகணும்னா நீங்கள் அமெச்சூர் லெவலில், ஸ்டேட் லெவலில், அப்புறம் இந்தியா லெவல்லாம் பண்ணி தான் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் போக முடியும். நான் அமெச்சூர்லேயே சண்டை போட மாட்டேன், எங்கேயுமே ரிங்கு ஏற மாட்டேன், சும்மா நான் வீட்டுக்குள்ளேயே பஞ்ச் பேக் அடிச்சுக்கிட்டு நான் இன்டர்நேஷ்னல் அடிப்பேன்னா எப்படி முடியும்? முடியாது. நீங்கள் 4 உதவ வாங்கினா தான் நீங்கள் 4 அடி திருப்பி தரதுக்கான இது வரும். பாக்ஸிங்னா வெறும் அடிக்கிறது மட்டும் இல்லையா, அடியை தாங்கிறதும். அப்போ நீங்கள் உங்களுடைய கல தலைவர்களை நீங்கள் தயார் பண்ணுறதுக்கான காலம் இந்த 1 வருஷம். அப்போ அவங்களை இறக்கி விடணும். அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் மாணவர்களையும் மகளிர் அமைப்பையும் இளைஞர் அமைப்பையும் இறக்கி விட்டுருந்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகிருப்பாங்க, உள்ளே போயிருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல போராட்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் இருக்கும், இப்படி தான் போராட்டம் இருக்கும், போலீஸ்னால் இப்படி தான் இருக்கும், அடக்குமுறை இப்படி இருக்கும். சிறை என்பது இன்றைக்கி என்னங்க, காலையில் கைதாகி சொல்லனா துன்பங்களை அனுபவித்து மாலையில் விடுதலை ஆகுது தானே சிறை. போராட்டத்தை என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் மண்டபம் 110 போட்டு உங்கள் பேர் அட்ரஸ்லாம் வாங்கிட்டு 110 கீழே பதிவு பண்ணிட்டு உங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதிகபட்சமாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கை போடுறாங்க 1000 பேர் மேலே 2000 மேலே. அந்த வழக்கெல்லாம் ரொம்ப அதெல்லாம் சும்மா போட்டு வைக்கிறது நிற்காது. நீங்கள் தான் நாளைக்கு ஆட்சிக்கு வர போகிறீங்களா, வந்தோடனே எல்லாம் ஒரு பெரிய டஸ்டர் எடுத்து அழிச்சிருங்க. அரசியல்வாதிகளுக்கு வழக்குன்றது சாதாரணம். சீமானை எடுத்துக்கங்க, அண்ணாமலை எடுத்துக்கங்க, இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எடுத்துக்கங்க, இல்லை அதிமுக தலைவர் எடுத்துக்கங்க, திமுக தலைவர்கள் எடுத்துக்கங்க. 100, 200, 300ன்னு வழக்குகள் இருக்கும். இதெல்லாம் பார்த்தா சண்டைன்னு வந்தால் சட்டை கிளி தானே தம்பி செய்யணும். அந்த மாதிரி நீங்கள் அரசியல்னு வந்துட்டால் இதெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். அப்போ நான் இப்படி பண்ண முடியாதுன்றது கஷ்டம். இன்றைக்கி வந்திருக்காரு, இந்த விஷயம் நல்ல ஆரம்பம். இன்னொன்று சொல்லியிருக்காரு, இந்த இதோட நான் வந்து போயிட மாட்டேன், ஏகனாபுரத்துக்கு எனக்கு அனுமதி இல்லை, ஆனால் வருவேன், திரும்பி ஏகனாபுரத்துக்கே நான் வருவேன், இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். அதுமாதிரி நாடகம் நடத்துகிறாங்க ஆட்சியாளர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து 8 வழிச்சாலைக்கு அவ்வளோ பேசுனீங்க, அவ்வளோ பண்ணீங்க, சேம் இதே தானே, அதே விவசாய நிலம் தானே, அப்போ இங்கே மட்டும் மாறுபட்ட நிலைப்பாடா? இது வந்து வெறுமனே நிலம் எடுப்பு மேட்டராக நான் பார்க்கல, இதுக்கு பின்னாடி பெரிய வியாபாரம் இருக்குது. இன்னொன்று, எங்களுடைய அடிப்படை இது நீர்நிலை பாதுகாப்பு, விவசாய நிலங்கள் பாதுகாப்புன்னு எங்களுடைய அடிப்படை கட்சி கொள்கை மாநாட்டிலே சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் நான் இதை பார்க்குறேன். இது வந்து விவசாயிகள் போராட்டம், விவசாயிகள் வந்து நம்முடைய இது இங்கே வந்து முதல் தடவையாக நான் இறங்கியிருக்கேன். தலைவணங்கி பரந்தூர் வந்து சரியான தேர்வு என்ன சார்? நல்ல தேர்வு, நல்ல முயற்சி. ஆனாலும் இந்த பர்மிஷன் வாங்கிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போலீஸில் பர்மிஷன் கேட்கலாம். இப்போ கொடுக்குறது கொடுக்காது அவங்க இஷ்டம். ஆனால் நீங்கள் எங்கே போகணும், என்ன பேசணும், நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அவங்க கொடுக்குற இடத்துல இவ்வளோ பேர் தான் வரணும், அதுக்கு பேர் ஆர்ப்பாட்டம் கிடையாது, அதுக்கு பேர் போராட்டம் கிடையாது. இப்போ அதிமுக தலைவர்களோ சீமானோ இல்லை அன்புமணி ராமதாஸோ இப்படிலாம் போலையே. அப்போ இந்த மாதிரி சார் மாற்றிக்குவாங்க. நம்ம எடுத்தோடனே சொல்ல முடியாது, எல்லாத்துலேயுமே குறை கண்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் நல்ல முயற்சி, அடுத்த கட்டத்தை நோக்கி நகரின்ற முயற்சி. இந்த பரந்தூர் விவகாரத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா இவர் போகிறதுக்கு முன்னாடி தான் அரசுக்கு ஒரு அழுத்தம், நிதியமைச்சரே பேட்டி கொடுக்குறாரு, இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு.
அவங்கள்ட்ட ஏக்கர் கணக்கில் வாங்கிட்டு அவங்க கொடுக்குற தொகை 3 மடங்கு 2 மடங்குன்னு சொன்னாலும் 13,000 கொடுக்குறாங்களா? அந்த தொகை வந்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னா சென்ட் கணக்கில் தான் வாங்க முடியும். அப்போ ஏக்கர் கணக்கில் நீங்கள் இடத்த கொடுத்துட்டு சென்ட் கணக்கில். இன்னொன்று, அந்த பரந்தூர் வந்து பெரிய விவசாய உள்ளுக்குள்ளேயே ஏரி இருக்குது, உள்ளுக்குள்ளேயே நல்லா போகம் விளையிற விவசாய நிலம் இருக்குது. அவங்க ஒரு தனி சர்க்கிள், ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்காங்க. இப்போ இங்கே அதில் கொண்டு போய் குண்டை போடுறீங்க. பக்கத்துலேயே இன்னொரு இடம் இருக்குது, அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம் விமானதுன்னா இல்லை அப்படின்ற மாதிரி போகிறாங்க. சார் இவங்க பரந்தூரை டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? பரந்தூர் வந்து அவங்களுக்கான ஒரு, அது சொல்கிறார்ல விஜய் சொல்கிறார்ல வியாபாரம்னு, அதில் ஏதோ ஒரு வியாபாரம் இருக்குது. பரந்தூரை சுற்றி இல்லை. இப்போ பரந்தூர் விமான நிலையம் வந்தால் என்ன ஆகும்? இந்த பரந்தூர் சுற்றி ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் தொழிற்சாலைகள் நிறைய உள்ள பகுதி. பரந்தூரை சுற்றி இருக்கிற நிலங்கள் இருக்குல்ல, நீங்கள் இங்கே விமான நிலையம் வந்தால் அது இடம் விலை எல்லாம் ஏறும். அப்போ அது ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு ஆனால் ஒரு வியாபாரமும் சேர்ந்து இது பின்னாடி இருக்குது அப்படின்றது தான் அவர் வியாபாரம்னு சொல்கிறார். அதனால் எங்கேயோ ஒரு இடம் எடுத்தாகணும். இவங்க பரந்தூரில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. நம்ம இப்போ எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, அது ஒரு விவசாய நிலம், ஏரி இருக்குது, ஏரி பெரிய ஏரி இருக்குது, ஏரி மேலே தான் ரன்வே வருதுன்றது என்றைக்கு இருந்தாலும் அது சிக்கல். பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சம பரப்பு இருக்குது. இன்னொன்று ஸ்ரீபெரும்புதூர் கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் இடமே இருக்குது, அங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு. அதை மீறி பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னா, நீங்கள் இதில் கூட இவர் கேட்குறாரு, பாரிவேந்தர் கேட்பார் பார்லிமெண்ட்டில், பரந்தூரே வேணுமான்னு. நாங்கள் அப்படிலாம் சொல்லலைங்க, எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒன்று அமையறதுக்கு இடம் தேர்வு பண்ணி கொடுக்கணும், அவங்க தீர்மானிச்சது அப்படின்னு. மாநில அரசு தீர்மானிச்சது. அதனால் இது வந்து முழுக்க முழுக்க இதுதான். மத்திய அரசு வந்து பரந்தூரே இருக்கணும்லாம் சொல்லலை, எங்களுக்கு இடம் வேணும், கையகப்படுத்தி கொடுங்க. இவங்க தான் வந்து நாங்கள் வந்து மாநில அரசு தான் வந்து பரந்தூர் தான் வேணுங்கிற மாதிரி. இப்போ அதுதான் இன்றைக்கி அவர் கேட்குறாரு. 8 வழிச்சாலையெல்லாம் வந்து அவ்வளோ போராட்டம் நடந்தது. ஆட்சிக்கு வந்தோன்னா 6 வழிச்சாலை அவசியம் வேண்டும் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் தேர்தல் அறிக்கையிலையோ மற்ற விஷயங்களை சொல்கிறதும் ஆட்சிக்கு வந்தோன்னா மாற்றி பேசுகிறதுன்றது பார்த்தா, நீங்கள் ஆட்சி வரும்பொழுது அந்த உங்களுடைய பார்வைன்றது வேறு மாதிரி இருக்குது. இன்னொன்று என்ன பிரச்சனை, அதிகாரிகள் ஆட்சி செய்கின்ற ஆட்சியாக இருக்குது. எந்த பிரச்சனையும் யாரும் பயப்பட மாட்டேங்கிறாங்க. முதல்வர்னு இருக்கார். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள்லாம் சும்மா சாதாரணமாகவே எழுதுவோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட் போட்டு சிஎம்க்கு போயிடும், அதோடைய பலன் தெரியும். இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. நீ நோட் போடு, உருளு, இல்லை அம்பு பிரச்சாரம் பண்ணால் கூட சிஎம் ரூம் கூட விடு, ஒன்றும் கிடையாது. என்ன பாம்பு தெரில சார், எடுத்து கீழே போட்டு நோட்டு கீட்டு எல்லாம் சிஎம்க்கு போகிறதுலாம் அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அவருக்கு நல்லதே சொல்லப்படுகிறது. ஆட்சி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, பாராட்டுறாங்க. எப்போவுமே நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது உங்களை சுற்றி பெரிய, நீங்கள் எங்கே போனாலும் ஒரு காக்கா கூட்டம் இருக்கும். அந்த காக்கா கூட்டம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது சிஎம் என்ன நினச்சிக்கிறார், எல்லாமே நல்லா இருக்குது, நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. சிஎம் வந்து நம்ப வைக்கிறாங்களா சார்? பொற்கால ஆட்சி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட அதுதான். ஏன்னா அதை நம்பக்கூடாதுன்றது தான் தலைவருக்குரிய இலக்கணம். எப்படின்னா, இப்போ கலைஞர்ட்டியோ ஜெயலலிதாட்டியோ நீங்கள் அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஆமாம், அவங்க தனியாக அவங்க வந்து செக்ரட்டரி வச்சுருந்தாங்கல்ல, 1 2 3 4 எல்லா சிஎம் வச்சுருப்பாங்க. அந்த செக்ரட்டரியை பற்றியே ரிப்போர்ட் கேட்டவங்க அவங்க. ஜெயலலிதா தன் கீழே இருக்கிற செக்ரட்டரியை பற்றியே உளவுத்துறையில் ரிப்போர்ட் கேட்டவங்க. உளவுத்துறையும் கொடுக்குற ரிப்போர்ட்டையும் கிராஸ் செக் பண்ணுவாங்க. அதுக்கு ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரிகள் அவங்க டீம் இருக்கும்ல, அந்த இது வாங்குவாங்க. இப்படி பல விதத்தில் அவங்க வந்து எல்லாத்துக்கும் மேலே பேப்பர் படிப்பாங்க. பேப்பர் கட்டிங் போகும்போது அதை பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது யாரும் சம்மந்தப்பட்டவங்க நடவடிக்கை வந்துடும். எல்லாத்துக்கும் மேலே சசிகலா கூட இருக்கிறாங்க, அந்த டீம் தனியாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் கலைஞர் சொல்லவே வேணாம். கலைஞருடைய ஸ்டைலு என்னென்னா, காலைல 4 மணிக்கு வாக்கிங் போகும்போதே பேப்பர் படிப்பாங்க. முடித்தவனையும் பேப்பர் பார்ப்பார், பார்த்துட்டு அங்கேயே கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அமைச்சர் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூப்பிட்டு அமைச்சர்களுக்கு பிஏவெல்லாம் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனு, தப்பாக இருந்தால் சம்மந்தப்பட்ட எடிட்டர்கிட்ட பேசுவார், எல்லா விஷயத்தையும் முடிச்சிடுவார். 9 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக அறிவாலயம் வருவார். இல்லாட்டி கோட்டையில் முதல்வராக இருந்தால் கோட்டைக்கு போவார். அப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் எதுவும் பொய் சொல்ல முடியாது. உளவுத்துறை ரிப்போர்ட் வரத்துக்குள்ளே அவங்களுடைய கட்சிக்காரங்க மூலிமா ஏதோ ஒன்று அந்த ஒரு சண்முகநாதனுக்கு வந்துடும். அவர் லைவ்லேயே இருப்பார். இன்னொன்று என்னென்னா, பத்திரிகையாளர்கிட்ட பேசுவார். இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் எது கேட்டாலும் ஆல் இஸ் வெல் அப்படின்னீங்கன்னா உங்களை கணக்கில் வச்சுக்காரு. இப்போ இன்னொருத்தர் இருக்கார், அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லுவார், சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த பிரச்சனை கொஞ்சம் மோசம் சார் அப்படின்னா அதையும் எடுத்துக்குவார். அப்போ அதுக்கு அவருக்கு முடிவு பண்ணுவார். நம்ம இப்போ விஜய் மற்றவர்களுக்கும் இப்போ முதல்வருக்கும் நம்ம சொல்கிறது 10 கருத்து வரும், முடிவை நீங்கள் எடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து நடந்துகிட்டு சார். அந்த தேர்தலுக்கான தேதி வந்து 5ஆம் தேதி நிரூபிச்சிருக்காங்க. 2 பிரதான கட்சிகள் மட்டும்தான் போட்டி போடுறாங்க, நாம் தமிழரும் திமுகவும். இந்த களத்தை எப்படி பார்த்துருக்கீங்க? எதிர்கட்சிகள் பின்வாங்கின காரணம் வந்து இவங்க திமுக வந்து ஜனநாயக பூர்வமாக வந்து தேர்தலை நடத்தாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏற்புடையதாக இருக்குதா? ஆளுங்கட்சி எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தேர்தல் நடத்தினால் அது ஆளுங்கட்சியுடைய தேர்தல் தான். இதில் திமுக அதிமுக நாளைக்கு விஜய் கட்சி வந்தாலும் இல்லை சீமானே ஆட்சிக்கு வந்தாலும்
இல்லை வேறு கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி தான். அவர்கள் தங்கள் ஆட்சிக்கான அங்கீகாரமாக அந்த இடைத்தேர்தலை பார்ப்பார்கள். எந்த விலை கொடுத்தாவது நீ ஒன்றும் இல்லை, ஒரு வெள்ளம் வருது சென்னையில் 4000 கோடி நீங்கள் செலவு பண்ணீங்க, அதுன்னு வெள்ளம் வந்தோடனே எத்தனை மினிஸ்ட்ரு எல்லாம் ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு 16 தொகுதி இருக்குது, 16 தொகுதிக்கும் 16 மினிஸ்டர் போங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்க அதிகாரி பயப்படுவான், மினிஸ்டரே நேராக வராருன்னு. எங்கேயாவது நடந்திருக்கா? இல்லை, நடக்கலை. ஆனால் நீங்கள் ஈரோடு கிழக்கில் பாருங்கள், ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு மினிஸ்டர் சுற்றிட்டு இருப்பார். அப்போ இந்த தேர்தல் எப்படி நடக்கும்? ஒரு காவல்துறை அதிகாரியை ஒரு தவறு நடக்குது போய் கேட்க முடியுமா? ஏன்னா ஆட்சியே அவங்க கையில். மினிஸ்டரே நிற்கிறார் களத்தில். போன தடவை என்ன நடந்தது? பட்டி ஃபார்முலான்னாங்கல்ல, காலைல 7 மணிக்கு எல்லாம் அதிமுக மற்ற கட்சியெல்லாம் திட்டம் போட்டு காலையில் 7 மணி இந்த தெருவுக்கு போயிடுவோம். காலையிலேயே ஏன்னா வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே போய் வாக்கு கேட்போம், எல்லாம் போனால் பூட்டு போகும், எல்லா தெருவுலையும் பூட்டு. அவங்க 6 மணிக்கு வந்து அவங்க 6 மணிக்கு கூட்டு போய் மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு 3 வேளை சாப்பாடு, படம், லேட்டஸ்ட் படம்லாம் போட்டாங்க. அப்போ படம், அப்புறம் சகல கவனிச்சு ஈவினிங் மேலே நைட்டு மேலே அமிச்சா நீங்கள் என்ன போய் எதிர்கட்சி சொல்ல முடியும்? ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த கருத்தை சொல்ல முடியும்? இதை வந்து தேர்தல் பார்வையாளர்கள் மற்றவர்கள் யாருமே எங்கேயா பிடிச்சதை பார்த்தீங்க? இல்லை. அப்போ அவங்க எதுக்கு அங்கே இருந்தாங்க? பிடிச்சது போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி, அவருடைய மண்டையும் உடைச்சிருந்தாங்க. அந்த செய்தியாளர் அவர் டெய்லி பண்ணியிருந்தார். டெய்லி என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. லாஸ்ட்டில் இவர் வேலைக்கு ஆகாது, இவர் மண்டையை உடைச்சா தான் சரியாகும்ன்ட்டு அவர் மீது தாக்குதல் நடந்தது. ஆனால் இந்த தேர்தலில் 2 பிரதான கட்சிகள் போட்டி போடுறாங்களே. இந்த தேர்தல் எப்படி பார்க்குறோன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஆளுங்கட்சி இதுன்னு, அப்படிலாம் நீங்கள் அதிமுக செய்தது மிகப்பெரிய வரலாற்று பிழைன்னு நான் பார்க்குறேன். எப்படின்னா, நீங்கள் போன 2023 அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் இருந்த நேரம். பாஜகவோட கூட்டணியில் இருக்குது. அந்த டைமில் அப்படியே உடஞ்சிக்கிட்டு இருக்குது. அண்ணாமலை வந்து ஜெயலலிதா விமர்சனம் பண்ணுறாரு, அண்ணாவை பண்ணுறாரு, இவங்க கட்சிக்குள்ளேயே அவர் போய் அறிவுரைலாம் சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் ஓபிஎஸ் எவ்வளோ பெரிய ஆள், அவரை போய் அப்படின்ற அளவுக்கு அவர் அறிவுரைலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓபிஎஸ்ஸை தூண்டி விட்டு அவர் தனியாக ஒரு வேட்பாளர் நிறுத்துறாரு, முருகன் ஒருத்தரை. இந்த சைடு அதிமுக ஒரு வேட்பாளர் நிறுத்துது. அப்போது இந்த ரெண்டும் மோதும் பொழுது உச்சநீதிமன்றம் வரைக்கும் பிரச்சனை போகுது. சின்னத்துக்கே ஓபிஎஸ் வந்து தகராறு பண்ணுறாரு. கட்சியுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அதிமுக திமுக எதிர்த்து நிற்குது. ஆனால் உங்களுக்கு என்ன ஒர்க்கு நடக்குது உள்ளக? ஓபிஎஸ் தனியாக, இவர் தனியாக, அதிமுக ஒன்றுமே இல்லை, சின்னத்துக்காக போராட்டம். உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் யாருக்கு பொதுக்குழு உறுப்பினர் ஆதரவு இருக்கோ அவங்களுக்கு சின்னன்னு இது பண்ணி இவ்வளோ போராட்டம் முடிச்சுட்டு இவங்க இங்கே வரணும். இதுக்கு நடுவில் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பிஜேபி கூட இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அண்ணாமலை தனியாக ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாரு. இது எல்லாம் பார்க்கும்பொழுது அதிமுக ஒன்றும் இல்லை, இவர்கள் பாஜகவோட இருக்கிறவர்கள்ன்றப்போ அங்கே பெருவாரியான சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் போகும்போது ப்ளஸ் இவங்களுடைய இந்த ஈரோடு கிழக்கு ஃபார்முலா, பட்டி ஃபார்முலா எல்லாம் சேர்ந்து இதில் வர இன்ப சுற்றுலா வர கூட்டு போவாங்க. என்னங்க டெய்லி மண்டபத்திலே வைக்கிறீங்க அப்படின்னு, அப்படியா வாங்க போகலாம் இன்ப சுற்றுலா. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு இடைத்தேர்தல் ஆளுங்கட்சிக்கு சாதரவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. 66,000 சில்லற. ஆமாம். ஆனால் போன தடவை இதே அவங்க மகன் இறந்து போனார், அவர் வாங்கின வாக்கு வந்து 67,000 வாக்கு. அந்த வாக்கு மொத்த வாக்கு இந்த தடவை வித்தியாசமாக மாறுது. அதிமுக 43,000 வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1,00,000 சில்லற. இது எல்லாம் என்ன அதிமுக எதிரான பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் கூட இருக்கிறவங்களே பண்ண குழப்பம். இதெல்லாம் இந்த தடவை அப்படியா? தெளிவாக இருக்குது. நீங்கள் பிஜேபி கூட இல்லைன்னு நிரூபிச்சிட்டிங்க. ஓபிஎஸ்ஸை அனுப்பிச்சி விட்டீங்க வெளியே. அவரும் உலகத்தில் இருக்க எல்லா கோர்ட்டுக்கும் போனார், எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டாங்க அதிமுக பொதுக்குழு இது கரெக்டு போங்கன்ட்டாங்க. ஆனாலும் இப்போ ரெட்டை இல்லாதன்னு உருட்டிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் நீ அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்குது, பிஜேபி கூட இல்லைன்னு இருக்குது. திமுகவுக்கு 2023 2025 எவ்வளோ எதிர்ப்பு இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்குதுன்னு தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்து பல பிரச்சனைகள் கண்ணு முன்னாடி பக்கத்துலேயே இருக்குது. இன்னொன்று 1000 ரூபா கொடுக்கல, ரேஷன் கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்து பிரச்சார களமாக ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னும் ஒரு வருஷம், அது பிப்ரவரி மாதம் நடக்க போகுது தேர்தல். அப்போ ஒரு வருஷம் கரெக்டாக நடுவில் இருக்குது. நீங்கள் பண்ணுற பிரச்சாரம் திமுகவுக்கு பாதிப்பு. நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. ஆனால் 43,000ன்றது ஒரு 65,000 வந்தால் இதில் வெற்றி பெறட்டா கூட நெருக்கடி நிறையா கொடுக்க முடிஞ்சு. வெற்றி தானே உங்களுக்கு. 43,000ன்றது 65,000 தான் வெற்றி. அதை நாம் தமிழர் இப்போ கரெக்டாக கையகப்படுத்துவாங்களா? நாம் தமிழர் கட்சி போட்டி போடுறாங்க. ஆனால் இப்போ வந்து அதிமுக வாக்குகள் மற்றவர்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் நீங்கள் வந்து யாருக்கு போடணும்னா இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு தான் தானாக. இல்லை, அதை கரெக்டாக வந்து இவங்க பயன்படுத்திக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாரும் விலகிட்டாங்க.
நீயே ஜெயிச்சுட்டு போகிற அண்ணா போஸ்ட்டில் எதுக்கு இது தேவையில்லான்ட்டு போயிருக்கணும். ஆனாலும் இதை ஒரு பிரச்சார காலமாக மாற்றுவது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் அரசுக்கு எதிராக பேசி தான் ஆகணும், பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணுன்றது. அப்போ அந்த அம்மா வந்து நேரடியாக போய் பல இடங்களில் மக்களையே சந்தித்து மக்கள்கிட்டயே கேள்வி கேட்க சொல்லி அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இதில் என்ன கொடுமைனா இன்ன வரைக்கும் சின்னம் இல்லை. ஆமாம் சார். இந்த சின்னத்துக்கு போடுங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு சின்னம் இல்லை. இதெல்லாம் ஒரு ட்ராபேக்காக இருந்தாலும் நல்ல விஷயம். ஜனநாயகத்தில் இந்த மாதிரி துணிச்சல் பெரிய கட்சி அதிமுக அதுக்கு இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு இந்த துணிச்சல் இல்லை. நீங்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ ஆட்சி அடிக்கணும், அந்த பிரச்சாரம் மூலிமா அவங்கள கலங்க வச்சிடணும். ஏன் திமுக போட்டிடுது? காங்கிரஸ் போட்டியிட போது முந்திக்கிட்டு அறிவிக்கிறாரு செல்வ பிறந்தங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆட்சி மேலே கடுமையான விமர்சனம் இருக்கிறது, நாங்கள் நின்று இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலம் பெரிய வெற்றியை காண்பிப்பதன் மூலம் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க, தமிழ்நாடே ஈரோடு கிழக்கு தான்ற மாதிரி பாருங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அப்படி பயந்துக்கிட்டு போட்டி போடுற திமுகவை நீங்கள் எதிர்த்து அடிக்கணுமா வேணாமா? நீங்கள் 20,000 வாக்கு அதிகமாக வாங்கினா கூட உங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா காங்கிரஸ் இருந்து 67,000 வாக்கு வித்தியாசம், இது ஆளுங்கட்சியே போட்டி போட்டால் 30,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வந்தாலே நீங்கள் நாளைக்கு இன்னும் பிரச்சாரம் பண்ணலாம். அப்போது நீங்கள் அதிமுக பல பிரச்சனைகளை எப்படி பார்க்குதுன்றதில் வந்து இன்னமுமே கூட சிக்கல் நீடிக்குது. முன்னை விட வேகம் எடுத்துட்டாங்க. ஆனால் பல விஷயங்கள் நீங்கள் இப்போ 1000 ரூபா பொங்கல் பரிசு இனம் அந்த பரிசு தொகை கொடுக்கல, அந்த விஷயத்த எங்கேயாவது பெருசாகினாங்களா? சட்டசபையிலையோ எங்கேயாவது பார்த்தா ஒன்றுமே இல்லை, அப்படியே இருக்குது. அப்போது அதிமுகவுடைய அந்த போராட்ட காலன்றது வந்து அவங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் பின்தங்கி போயிட்டாங்க தான். நம்ம சார் நடித்தா நான் வந்து ஹீரோவாக தான் நடிப்பேங்கிற மாதிரி, ஆனால் சிஎம் தான் அவன் 2026 தேர்தலாம் நாங்கள் போட்டி போடுவோம்னு சொல்லி தாவேக்கா இதையும் வந்து புறக்கணிக்கிறாங்க. ஆதரவும் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி சரியாக இருக்குமா சார்? தாவேக்கா வந்து ஈரோடுல வந்து ஈவிகே இளங்கோவன் இறந்து போவார், ஒரு இடைத்தேர்தல் வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லி போனால் சொல்லலை. தாவேக்கா அவங்க அந்த உள்ளாட்சி தேர்தலெலாம் கூட நடுவில் வரதா இருந்தது, அதுக்கு ஏற்றாற்போல் அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் நேரடியாக சட்டமன்ற தேர்தலான. இன்னொன்று, ஒரு கட்சி வரும்பொழுது இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டு அதில் எப்படியும் ஆளுங்க ஜெயிக்க போகுது, அதில் போய் ஒரு குழப்பத்தை விளைவிச்சோ இல்லை கம்மி வாக்குகளோ இந்த மாதிரி பிரச்சனைகளில் சிக்காமல் போகிறது கரெக்டு தான். அதில் இன்றைக்கி தாவேக்கா இன்றைக்கி இருக்கிற நிலமையில் ஒரு பெரிய இஷ்யூவே கையில் எடுக்கிறதுக்கு யோசிக்கிற கட்சி எப்படி நீங்கள் எதிர்கொள்ள முடியும்? அதனால் அது வந்து அது கொஞ்சம் சிக்கல் தான். எம்ஜிஆரா எல்லாரும் நான் திருப்பி கேட்குறேன், எம்ஜிஆர் 73 திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் வருது. நீங்கள் வரலாற்றுலேயே 2-3 தடவை தான் இந்த மாதிரி நடந்திருக்கு இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறது. அதில் அந்த திண்டுக்கல் பாராளுமன்ற இது மாயாண்டி தேவர் வந்து ஜெயிச்சதுன்றது. அப்போ எம்ஜிஆர் அது பெரிய டஃப், பெரிய கௌரவ பிரச்சனையாக மாறிச்சு. அது எல்லாம் மீறி ஆட்சி அவங்க கையில் இருந்தது, எல்லாத்தையும் மீறி பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சது அதிமுக. ஃபஸ்ட்டு கேண்டிடேட் அவர் தான். அதனால் அந்த மாதிரி ஒரு துணிச்சலும் வேணுன்றேன். நீங்கள் எம்ஜிஆரை முன்னுதாரணமாக எடுக்கும் பொழுது எம்ஜிஆருடைய நடைமுறையை நீங்கள் பார்க்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எம்ஜிஆருடைய அகில உலக ரசிகர் மன்ற தலைவர் வந்து முசிறி புத்தன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு எம்எல்ஏ பதவி கூட எம்ஜிஆர் கொடுக்கல இங்கே. ஆனால் இவர் தான் வந்து பாண்டிச்சேரியோட சிஎம் அளவுக்கு பேசிட்டு அது ஆகட்டுங்க, அது ரொம்ப நல்லதுன்றேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ஒரு தலைவர் அங்கே போயிட்டு. பாண்டிச்சேரின்றது நீங்கள் இப்படி ஒரு தெருவுங்க, ஒரு தொகுதி வந்து ஒரு தெரு, ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொரு தெருவில் எத்தனை வீடு இருக்குது, கவுன்சிலர் மாதிரி தான் ஒவ்வொரு மந்திரியும், அவ்வளோதாங்க. பாண்டிச்சேரி 30,000 ஓட்டு தான் வித்தியாசமே. 1000 2000 8000 ஜெயிச்சா பெரிய வித்தியாசம், 80,000 ஜெயிச்ச மாதிரிங்க. 2000 3000 வாக்கு தான் வித்தியாசம் வரும், அவ்வளோதான் பாண்டிச்சேரி. அப்படிப்பட்ட இதில் ரைட், ஓகே, அது அவருடைய பாரம்பரிய இடம், ஓகே. ஆனால் தமிழ்நாடுன்றது நீங்கள் வட மாவட்டங்களில் பேசுகிற ஸ்லாங்கும், தென் மாவட்டத்தில் திருநெல்வேலியில் பேசுகிற ஸ்லாங்கும், மதுரையில் பேசுகிற ஸ்லாங்கும், கோயம்புத்தூரில் பேசுகிற ஸ்லாங்குமே எங்கேயாவது ஒத்து வருமா? வராது. அப்போது ஒவ்வொரு பகுதி மக்களும் அங்கே பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வசதியாக இருக்கும், அவன் வாழ்க்கை முறையே வேறு. இங்கே நீங்கள் விழுப்புரம் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கஞ்சிக்கு இல்லாமல் இருப்பான். இதே கொஞ்சம் நீங்கள் அந்த தென் மாவட்டங்கள் போனீங்கன்னா அவனுக்கு வந்து வாழ்க்கையே இதுதான், ஜாதியே இதுதான், அவன் வந்து எதுவும் விட்டு கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி அங்கேயே வந்து 2-3 ஆதிக்க சமூகங்கள் இருக்குது. அப்போ இதுக்கு எல்லா இப்போ கன்னியாகுமரி போனால் சுத்தமாக வேறு, பாதி கேரளா மாதிரி இருக்கும், தேசிய கட்சிகள் அங்கே ஆதிக்கம் இருக்கும். அப்போ இதுக்கு ஏற்றாற் போல் நிர்வாகிகள் நியமனம் மற்ற விஷயங்களுக்கான அரசியல் பண்ணணும். இது வரைக்குமே அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா, மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் நியமிக்கிறதுலேயே இந்த கல அரசியல்னு ஒன்று இருக்குல்ல, அதுலேயே அவர்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நான் சொல்ல வந்தது வந்து புஷி ஆனந்த் ஒரு சிறந்த தலைவர். எதுக்கு? பாண்டிச்சேரி ரசிகர் மன்றத்துக்கு, விஜய் ரசிகர் மன்றத்துக்கு ஒரு சிறந்த தலைவர், ஓகே. அந்த ப்ராடக்ட் அவரை கொண்டு வந்து அரசியலுக்கு பொதுச்செயலாளர் ஆகிறது வந்து அந்த ப்ராடக்ட் இதுக்கு செட் ஆகலை. அப்போ இங்கே இதுக்கு ஏற்ற தலைவரை இல்லைன்னா நீங்கள் கையில் எடுக்கணும், அவரை புஷி ஆனந்த் நீங்கள் இயக்கணும். அப்போ ரெண்டுமே இல்லைன்னா ஸ்டாக் ஆகிடும்.
அதுதான் இங்கே நடக்குது. இங்கே என்ன பிரச்சனைனா யார் வழி நடத்துவதுன்றது தான் தாவேகாக்குள்ளே இப்போ பிரச்சனை. புஷி ஆனந்த் நான் இவரை ஏன் சொல்கிறேன்னா, முசிறிபுத்தனை எம்ஜிஆர் கட்சிக்கு வரும்போது தன்னை வெளியேற்றிய நாவலர் நெடுஞ்செழியனை கூட கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டார். காளிமுத்து, அண்டே, அது இதுன்னு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உள்ளே வந்தாங்க. எல்லாரும் அரசியல் கட்சி தலைவர்களும் இருந்தார்கள், கட்சி நிர்வாகிகளும் இருந்தார்கள். அப்போ மன்றம் அலுவலகம் வந்து இதுதான் ராயப்பேட்டா இப்போ இருக்கிற ஆஃபீஸ். அங்கே வந்து கட்சியில் இருக்கிற எட்மண்டு, முத்துசாமி, மற்ற தலைவர்கள்லாம் அங்கே போய் உட்காரணும்னு எம்ஜிஆர் ஆர்டரே போட்டார். அதை வந்து கட்சி அலுவலகமாக அப்போ மாற்றினாங்க. இப்போ இருக்கிற இது கிடையாது, அப்போ வேறு மாதிரி இருக்கும், ஓட்டு போட்டு இது மாதிரி. அப்போது அதை வந்து கட்சியும் மன்றத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு பாலத்தை நிர்வாகிகள் அரசியல் தலைவர்கள் எடுத்தாங்க. இதை தான் நம்ம சொல்கிறது. நீங்கள் அரசியல் ஆலோசகர்கள் கொண்டு வர்றீங்க, இப்போ ஆதவர்ஜுனா கூட ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு இது வருது. இப்போ இவர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து மற்ற கட்சியிலேருந்து எக்ஸ்எம்எல்ஏ, எம்பிஸு அவங்க வருவாங்க. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களை கட்சியை பயன்படுத்துகிறவங்க வருவாங்க. ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். இப்போ இவரெல்லாம் வச்சு இவர்களுடைய அனுபவம் ப்ளஸ் கட்சி தொண்டர்கள், ஆமாம், தொண்டர்களுடைய வீரம் இருக்குல்ல, தொண்டர்களுடைய அந்த இளமை, இந்த வேகம், இதையும் அதையும் இணைச்சி நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்சி தூக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே வந்து நீங்கள் உங்கள் பாணியிலேயே நீங்கள் போவீங்கன்னா அது வந்து கஷ்டம். ஏன்னா நம்ம தமிழக அரசியல்ன்றது வேற. உங்களுடைய நீண்ட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.